ஹாய், வெல்கம் டு ஏனி மிட்டாய். எங்கள் வீட்டில் எப்போதும் எவ்ரி சண்டே கஞ்சி தாங்க. இன்றைக்கி உளுந்து கஞ்சி. உளுந்து கஞ்சி எப்படி பண்ணணுன்னா, ஒரு கப்பு அரிசிக்கு அரை கப்பு உளுந்து எடுத்துக்கணும். ஒன்றுக்கு பாதி கணக்கு. உளுந்தை லைட்டாக வறுத்து வாசனை வர நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அப்புறம் வறுத்த உளுந்து அரிசி ரெண்டையும் நல்லா கழுவி எடுத்துக்கணுங்க. இதில் ஒரு 10 மிளகு, ஒரு அரை ஸ்பூன் சீரகம், ஒரு 4 பல்லு பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் உப்பு, பெருங்காயம் போட்டு இது 1.5 கப்பு இல்லைங்களா, ஒரு 6-7 டம்ளர் நல்லா தாராளமாக தண்ணி ஊற்றி குக்கரில் வச்சு நல்லா ஒரு 3 விசில் 4 விசில் கூட எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்படி ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா சாதம் நல்லா வெந்து குழஞ்சி இருக்கும். இதில் நல்லா கிளறி விட்டுக்கிட்டு நம்ம பொங்கல் கிளற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. கிளறி விட்டு எடுத்து வச்சுட்டு சைடில் தேங்காய் பால் எடுத்து வச்சுருப்போம். தேங்காய் பால் நல்லா ஒரு அரை முடி தேங்காய் எடுத்து நல்லா தேங்காய் பால் எடுத்து வச்சுருந்த தேங்காவை உள்ளே ஊற்றி லைட்டாக அடுப்பு ஆன் பண்ணால் போதும். ஆக்சுவலாக ஆன் பண்ணவே தேவையில்லை. தேங்காய் பால் ஊற்றுனதுக்கப்புறம் இந்த கஞ்சியும் துவையிலையும் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்காய் பால் உளுந்து கஞ்சி ரெடிங்க.